பவி, நான் உன் புருஷன் பசிக்குதுன்னு சொல்லி சமைக்க சொன்னேன். நீ என்னடானா அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க? அதான் இங்க எல்லாம் இருக்கே, அப்படி என்ன உனக்கு வீராப்பு? பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும்னு சொல்வாங்க. சாப்பாட்டுல உனக்கு என்னடா ரோஷம்? இவங்க யாரு? உன் அம்மா தானே? வா வந்து சாப்பிடு. தேவையில்லாமலாம் பேசாத பவி. என்னால இந்த சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. உன்னால இப்ப சமைக்க முடியுமா முடியாதா? உனக்கு பசிக்குதுன்னா நீ வந்து சாப்பிடு. இது பிடிக்கலையா? நீ எப்பவுமே ஆர்டர் பண்ணுவல, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடு. அதை விட்டுட்டு என்னெல்லாம் சமைக்க சொல்லாத. ஏன் நீ சமைக்க மாட்டியா? அதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? ஆபீஸ் போயிட்டு வந்து எனக்கு செம்ம டயர்டா இருக்கு சந்தோஷ். என்னால சமைக்கலாம் முடியாதுடா. ஏய் பவி, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அது என்ன புருஷன் பேச்ச மதிக்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏதோ நீ தான் அதிசயமா வேலைக்கு போற மாதிரி. தாத்தா, நான் இப்படிதான். உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கேனா? ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுல சமையல செய்யறாங்க. ஒன்ன மாதிரி இப்படி யாரும் திமிரா பேசுறது இல்ல. மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க தாத்தா. என்னால சமைக்க முடியாதுன்னா முடியாதுதான். பவி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அத்தை, ஆபீஸ் போனா அங்க ஒரே டென்ஷன். வீட்டுக்கு வந்தா நிம்மதியா சாப்பிட கூட முடியல. பவி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. புருஷன் பொண்டாட்டிய சமைக்க சொல்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய குத்தலாம் இல்ல. நீ என்னமோ பிடிவாதமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு பவி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கே இது நல்லது இல்ல. பாத்துக்கோ. இந்தா. என்னது இது? நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்த? இது நான் செஞ்சது, சாப்பிடு. அப்படியா? தேங்க்யூ. பவி, சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ். சாரி பவி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பசியில கொஞ்சம் கத்திட்டேன். சாரி. அதான் சாரி சொல்லிட்டேல்ல. இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் செல்லம் இல்ல, இல்ல. என் வைரம் இல்ல, இல்ல. என் பட்டு இல்ல, இல்ல. என் தங்கம் இல்ல, இல்ல. அப்ப என் மேல கோபம் இல்ல? இல்ல. இல்லையா? தேங்க்யூ. டேய், தாத்தா, நீங்க வார்த்தையால அத்தையை கொன்னுட்டு இருக்கீங்க. பவி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இத பத்திலாம் அப்புறமா பேசலாம். நான் கிளம்புறேன். நான் மட்டும் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நானும் உன்ன மாதிரி ஆபீஸ் போறேன்ல, சம்பாதிக்கிறேன்ல. நான் ஒரு ஒப்பீனியன் சொன்னா அத கேளு. என்ன மதிக்காம நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இங்க பாரு பவி, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாத. சமையல் வேலைக்கு ஆளு வேண்டான்னா வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா நீயா சமைச்சு பழகு. முடியாது. என்னால சமைக்க முடியாது. நீ தான் சமைக்கணும் பவி. முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ என்ன சொன்னாலும் சரின்னு என்னால சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத நீ கேளு. யாரு? நீ சொல்றத நான் கேட்கணுமா? எல்லாம் வேலைக்கு போற திமிரு தானே. இனிமே நீ வேலைக்கும் போக வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீ வீட்லயே இருந்து என்னையும் தாத்தாவையும் பாத்துக்கிறதுக்கான வழியை பாரு, அது போதும். எது போதும்னு ஏன் எல்லைய நீ முடிவு பண்ணாத. இப்ப நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? நீ போ. இவங்கள குக்கா வச்சுக்க சம்மதம்னு சொல்லிட்டு போ. இப்ப உலகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா, எனக்கு இதுதான் முக்கியம். பவி, நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ற. வேணா, உன் பிடிவாதத்தை குறைச்சுக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஓஹோ, நான் எதிர்த்து பேசினா அது வாதம், அழுத்தமா பேசினா அது பிடிவாதம் இல்ல? எனக்கும் இந்த வீட்ல சில முடிவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கு. உன் அதிகாரத்தை உன் வீட்ல வச்சுக்கோ. வேணாம்.
அம்மா நீங்க கிளம்புங்க. இங்க சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிறதுக்கான ஐடியாலாம் இல்ல. அவங்களையே போக சொல்றேன் இப்போ. அம்மா போயிடுங்க. ஏமா உன்னை நம்பி காரைக்குடியில இருந்து வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? போதுமா? முடிவு சொல்லியாச்சு. இப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்புறேன். இப்ப கூட நீ போகாதன்னு என்ன தடுப்பேன்னு எதிர்பார்க்கல. அடுத்தவங்களை புரிஞ்சுக்க கத்துப்பேன்னு எதிர்பார்க்கறேன். பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. இந்தாங்கம்மா, பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. தேங்க்யூ சார். இந்தாங்கப்பா. இந்தாங்க மேடம். உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா. உங்களுக்கு தான். சேட்டா, உங்களுக்கு பிடிச்ச சுக்கு டீ. தேங்க்யூ மேடம். உனக்கு இஞ்சி டீ. இந்தாம்மா. சாப்பிடு. தேங்க்யூ லக்ஷ்மிமா. வெல்கம். துளசி டீ கேட்டல, அதான் துளசி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. மா மா ஒரு நிமிஷமா. பிரதீப், என்ன? வாயை திறங்குமா. ஆ, எதுக்குடா? அட திறங்குமா சொல்றேன். சரி. ஆ ஆ, என்னடா ஸ்வீட்டு? இந்தாங்க. இப்பயாவது சொல்லு, எதுக்கு ஸ்வீட்டு? முதல்ல நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லாரு நல்லாரு நல்லாருடா, நல்லாரு. நீங்க சொன்னது போல எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுமா. என்னோட உழைப்பு, டெடிகேஷனோட உங்க பிரார்த்தனையும் சேர்ந்து எனக்கு இந்த ப்ரொமோஷனை வாங்கி கொடுத்துருக்குமா. ரொம்ப சந்தோஷம் பிரதீப். உன் உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான் இது. இல்லம்மா, உங்க வேண்டுதல் தாம்மா எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்க காரணம். சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையன்மா. எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கயிறுலாம் கட்டி விட்டீங்களேம்மா. உங்களை பார்க்கும்போது எங்க அம்மாவே உங்க ரூபத்துல வந்த மாதிரி இருக்குமா. எப்படியோ உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல, அது போதும் எனக்கு. இன்னும் இது போல பல ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கணும். மேலும் மேலும் உயர்ந்து நீ பெரிய இடத்துக்கு போகணும். கண்டிப்பா போவேன். தேங்க்ஸ்மா. இரு, உனக்கு பிடிச்ச இஞ்சி டீ போட்டு தரேன். நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா? சரிம்மா. அண்ணா எடுத்துக்கோங்கண்ணே. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். டேய் சந்தோஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம பிரதீப்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காமே. தெரிஞ்ச விஷயம் தானே இது. பிரதீப் பேரு ஆல்ரெடி ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அப்படி இல்ல வித்யா, அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கே நம்ம ஆபீஸ்ல கேண்டீன் வச்சிருக்க லக்ஷ்மி அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான்.